கிரிவலம் அப்படிங்கிற ஒரு ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், பெரிய பெரிய தவவாசிகள்லாம் வாழ்ந்த காலம். அன்னைக்கு அந்த சுவாச காற்றுகள் சுத்தி சுத்தி நிறைய இருந்தது. இப்பவும் அது இருக்கு, இல்லாமலாம் இல்லை, அதுவும் இப்பயும் இருக்கு. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த தெரியாமல் நம்ம கிரிவலங்கிற ஒரு பயணத்தை தொடங்கிக்கிறோம். அது ஒரு சுற்றுலா மாதிரியோ ஒரு பயணம் மாதிரியோ போயிட்டு இருக்குது. யாருமே அமைதியான நிலையிலையோ இல்லறத்தை பத்தி பேசாமையோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசாமையோ, நம்ம கடன்பட்டோம் அந்த கடங்காரனை பத்தி பேசாமையோ, சண்டை போட்டோம் அந்த சண்டைக்காரனை பத்தி பேசாமையோ நம்ம இன்னும் அந்த கிரிவலம் நம்ம சுத்தலை. இதை பயணப்பட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். முதல்ல கிரிவலத்துக்கு முன்னாடி ஆத்மா நம்ம கிரிவலம் அடையறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாட்களாவது உள்ள ராஜகோபுரத்துக்கு, திருவண்ணாமலை ராஜகோபுரத்துல கால் எடுத்து வைக்கும் போதே உள்ள போன உடனே ஆத்மாத்மா அப்பனை சிவபெருமான நினைச்சுக்கணும். முதல் போன உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். அருணகிரிநாதர் பண்ணாத தவறுகளே கிடையாது. பல தவறுகள் பண்ணியிருக்காரு. பல தவறுகள் பண்ணி அவருக்கே முருகன் காட்சி கொடுத்து கம்பத்து முருகர்னு ஒண்ணு முன்னாடி இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்பத்து முருகர் தான் கையில ஏந்தி முருகருக்கு காட்சி கொடுத்து அருள் கொடுத்தாரு. ஏன்னா அவ்வளவு பாவத்தை பண்ணவருக்கே முருகன் அருள் காட்சி கொடுத்துருக்காருன்னா அவரை முதல்ல நம்ம மனப்பூர்வமா வேண்டிக்கணும். அவர்கிட்ட வேண்டி அவருடைய குறைகள் எல்லாம் முதல்ல முருகர்கிட்ட சொல்லிடணும். முருகர்கிட்ட சொல்லி அடுத்த பிறகுதான் உள்பிரகாரம் விநாயகர் இருக்காரு. அதுக்கு அடுத்த நந்தி பகவான் இருப்பாரு, பெரிய நந்தி பகவான் இருக்காரு. எந்த கோயிலுக்கு எங்க போனாலும் நந்தி பகவான் தான் போய் நம்ம கிட்ட நம்ம சொல்ற குறையை கேட்பாரு. நம்ம என்ன சொல்றோமோ அந்த நந்தி பகவான் கேட்ட பிறகுதான் இவர் போய் சிவபெருமானுக்கிட்ட போய் சொல்லுவாரு. நீங்க டைரக்டா சிவபெருமானுக்கிட்ட சொன்னா கேட்க மாட்டார். ஒரு தூதுவன்னு முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு முன்னாடி தூதுவன் தான். நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறோம்னு வச்சுங்க, ஆபீஸுக்கு போனாக்க ஒரு பியூன் முன்னாடி நமக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான், ஒரு வாட்ச்மேன் நின்றுட்டு இருப்பான். அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் சொல்லும் போது ஐயா இவர் வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காருன்னா அவர்கிட்ட போய் இவன் சொன்னாதான் அவர் அனுமதி கொடுப்பாரு. யாரு கொடுப்பாரு அனுமதி? அவர் அந்த வாட்ச்மேன் போய் இந்த அண்ணா இன்னார் வந்திருக்காரு, அவர் உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டா அந்த வாட்ச்மேன் கேட்டுட்டு வந்த பிறகு சொன்ன பிறகுதான் நமக்கு அனுமதி. அப்படி இருக்கிற அனுமதி பெறணும்னா நம்ம நந்தீஸ்வர பகவான் கிட்ட முதல்ல கேட்கணும். அந்த நந்தீஸ்வர பகவான் கிட்ட முதல் கேட்டுட்ட பிறகு அதுக்கு அடுத்தது பாதாள லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கும் அடியில, அந்த பாதாள லிங்கம். அந்த பாதாள லிங்கம்ங்கிறது சாட்சாத் ஒரு சமாதி. அங்க ஒரு சமாதி. அந்த சமாதி அந்த சமாதிக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா அந்த சமாதிக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கு. அதனாலதான் முதல்ல ரமணர் போய் அங்க தவம் இருந்தாரு. அந்த தவம் இருந்ததுனாலதான் ஈசனுக்கும் ரமணருக்கும் ஒரு யோகம் கிடைச்சது, ஒரு தவ வலிமை கூடிச்சு. அந்த இடத்துல இருக்கும்போது சதா 17 நாள 18 நாள இருந்தாரு. உணவு இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம ஒரு மனிதன் சாதாரணமா அவர் தியானத்துல உட்கார முடியாது. அவருடைய சக்தி பலன் கிடைச்சதுனாலதான் அவர் தியானம் பண்ணார். அந்த இடத்துல தியானம் இருந்தது. அதுக்கு பின்னாடி அவர் வெளியே வந்தார். முதல்ல அவருடைய அந்த கோரிக்கை வச்சுட்டு அதன் பிறகுதான் உள்ள போகணும். உள்ள போன